வெல்கம் டு மலைக்கோட்டை கிச்சனுங்க. இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் குழம்பு செய்ய போறோம். அதுக்கு நல்லா நிறைய கருவேப்பிலைய நம்ம எடுத்து தண்ணி இருக்கும், அதனால தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சோம்பு வந்து 2 ஸ்பூனு, மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. அந்த கருவேப்பிலையோட தண்ணி காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலாவை சேர்த்து வறுத்துக்கணும். மல்லி விதை வந்து நான் வந்து 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு வந்து 1 ஸ்பூனு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். இன்னைக்கு என்கிட்ட நான் வந்து ஏலக்காய் போடல, அதனால ஏலக்காய் தூள் பொடியை இதுல சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். சூட்டுலேயே நல்லா வந்து வறுத்துக்கும். இப்ப அதே தாச்சில எண்ணெய் 1 ஸ்பூன் ஊத்திட்டு இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்ப நம்ம தயாரிக்கிறது தான் மசாலா, வேற எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. இப்ப கருவேப்பிலை ஒரு பிடிச்ச இதுல சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். புளி வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு அரை மூடி எடுத்து இதுல சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அடுப்புல ஆஃப் பண்ணிட்டு ஆறினோன்னு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். இப்ப நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அந்த மசாலாவை தண்ணி ஊத்தாம பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க. நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்ப குக்கர்ல எண்ணெய் 1 ஸ்பூன் ஊத்திட்டு அந்த பொடியை நம்ம இதுல சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கருவேப்பிலையும் ஒரு பிடிச்ச சேர்த்துக்கலாம். 1.5 கிலோ சிக்கனை எடுத்து இதுல சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இந்த மசாலாவை தண்ணி ஊத்தாம நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடணும் நைஸா. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நல்லா குழம்பு சூப்பரா டேஸ்டா நல்லா வாசமா இருக்குங்க. இப்ப மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கல்லுப்பு தேவைக்கு ஏற்ப, இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்ப மசாலாவையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. அந்த மசாலாவையும் நம்ம இதுல சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டிக்கலாங்க. இது வந்து இந்த குழம்பை பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். இப்ப நம்ம ஜாடியில இருக்க மசாலாவை கழுவி தண்ணியை இதுல வந்து நம்ம சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். குழந்தைங்களும் இந்த குழம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப தயிர் வந்து 1 கப்பு ஊத்திக்கலாங்க. ஊத்திட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்ப அருமையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மலைக்கோட்டை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.